ரவுடிகளுக்கான படைத்தலைவர் மரணித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தி செய்தி ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. இதனால் இந்த செய்தி வந்து இப்படி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம நிகழ்வுகளை பார்க்கலாம். ரெண்டாவது, ஈரானில் அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய சிட்டி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னப்பா காய்கறி மார்க்கெட்டா, அது வாங்க போகலாமா அப்படின்னு கேட்டால் அது அப்படிப்பட்ட சிட்டி அல்ல, அது அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய மிசைல் சிட்டி. அதில் என்ன வித்தியாசமான நிகழ்வுகள், எதுக்காக அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ரிவீல் பண்ணுறோம். மூணாவது, அமெரிக்காவில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ரிப்போர்ட் ஒன்று, அது எப்படி காசா மக்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஹமாஸை வெளியில் துரத்திக்கிட்டுறதுக்காக பெரிய அளவில் போராட்டம்லாம் பண்ணுறாங்களே, அது உண்மையா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹமாஸ் வந்து ஒரு ஹோஸ்டேஜுக்கான வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த 2 பர்சனில் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸ் வந்து இருக்குது. ஸோ இதை மையப்படுத்தி அவங்க இஸ்ரேலுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறாங்க. வெகு விரைவாக எங்களை வந்து மீட்டுட்டு போங்க, இல்லாட்டி நான் இறந்து போயிடுவேன். இங்கே 56லேருந்து 59 ஹோஸ்டேஜ் இருக்காங்க, அதில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரோடு தான் இருக்காங்க. ஸோ எங்களை மீட்டு கொண்டு போங்க. நீங்கள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்கன்னா எங்களையும் எங்களுடைய உறவினர்கள் மறக்க வேண்டியது இருக்கும். ஹோஸ்டேஜை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேவையான வேலைகளை அமெரிக்காவை வச்சு செய்ய தொடங்குங்க அப்படிங்கிறதுக்காக முடியுது அந்த வீடியோ. ஸோ எதுக்காக இந்த வீடியோவை ஹமாஸ் வெளியிட்டிருக்காங்கன்னா, ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல் அவீவ் நகரம் முழுவதுமாக போராட்ட களமாக மாறியிருக்கு. காரணம் என்னென்னா, சீஸ்ஃபயருங்கிற ஒன்று கொடுத்தா தானே ஹமாஸ் வந்து மக்களை வந்து விடுவிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். நீ ஏன் வந்து தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தை வந்து அமல்படுத்த மாற்ற அப்படிங்கிற விஷயத்த நெதன்யாகு கிட்ட கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க அந்த நாட்டினுடைய மக்கள். இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நெதன்யாகு என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு செய்கிறார். ஸோ ஹோஸ்டேஜினுடைய உயிர் வந்து பறிக்கப்பட்டதுன்னா ஹமாஸுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு இஸ்ரேல் பக்கம் கை நீட்டுறாங்க ஹமாஸ். சரி, இப்போ காசாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? காசாவை விட்டு ஹமாஸை வெளியேற்றுவோம் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் ஒரு பெரிய வாக்குன்னு போகிறாங்க. இது தன்னெழுச்சியாக நடந்த மக்கள் போராட்டம். தொடர்ச்சியாக தன்னுடைய பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் தூக்கி சுமந்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிக்கிட்டு இருந்த மக்கள், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், விடுதலை உணர்வோடு வந்து பெரிய அளவில் போராடிய மக்கள் இன்னைக்கு ஹமாஸுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. இந்த இடம், இந்த டியூனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்த தான் அமெரிக்கா பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. இப்போ அது காசாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹெலிகாப்டரில் இருந்து பேப்பர் ஸ்போர்டில் பெரிய அளவில் கழிவு நீரை வந்து தெளிக்கலை. இதெல்லாம் இஸ்ரேல் முன்னாடி செஞ்சது. போராட்டத்தை கைவிட்டுட்டு சரணடையுங்கள் அப்படிங்கிற மாதிரியான வாக்கியங்கள் அடங்கிய பேப்பர்ஸை வந்து தூக்கி போடல. ஆனாலும் இப்போது மக்கள் பசியோடு தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக எவ்வளவு காலம் ஒரு மனிதன் பசியோடு போராட முடியும்? எய்டு பொருட்கள்லாம் வர்றது நின்றுச்சு. அப்போது நீங்கள் இந்த அக்டோபர் 7க்கு பிறகு தொடர்ச்சியாக மக்கள் வந்து ஒரு தன்னெழுச்சியாக ஹமாஸோடு சேர்ந்து தான் போராடினாங்க. இன்றைக்கி அந்த போராட்டத்தை விளக்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்கங்கிறது தான் அந்த வீடியோவை பார்க்கும்போது புரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, காசாவை விட்டு ஹமாஸ் வெளியே போங்க, நீங்கள் இருக்கிறதுனால தான் எங்கே எங்களுக்கு அமைதி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய 15லேருந்து 20 லட்சம் மக்கள் ஒன்றாக சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு செப்பரேட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணுறத இப்போ எடுத்து காமிக்கிறாங்க. எல்லா நாடுகள்லையும் எல்லா ஊர்கள்லையும் அப்படி தான் நடக்கும். இப்போ சென்னையில் போராட்டம் நடந்ததுன்னா ஒட்டுமொத்த சென்னையில் இருக்கக்கூடிய 70லேருந்து 90 லட்சம் மக்களும் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ண முடியாது. ஏதோ வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அதை அடையாள போராட்டமாக கருதி செய்திகளில் ஒளிபரப்புவோம்.
அதே மாதிரி காசாவிலையும் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து தன்னுடைய பசி, வேதனை, வலி இது எல்லாத்தையும் தாங்க முடியாத சில குரூப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக திரண்டு ஒரு பெரிய பேரணி ஒன்றும் போகிறாங்க, ஹமாஸை வெளியேற்றுவோம் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஹவுதிகளுடைய தலைவர் உங்களுக்கு தெரியும், அப்துல் மாலிக் அப்படிங்கிற நபர். அந்த நபர் வந்து இறந்து போய் விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அமெரிக்கா சைடில் இருந்து கசியுது. எப்படிரா இந்த நியூஸ் வெளியில் வந்தது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது, அமெரிக்காவினுடைய சீக்ரெட் குரூப்புன்னு ஒன்று இருக்குது. அதில் வாட்ஸ் உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவில் அந்த ஒரு செப்பரேட் குரூப், அமைச்சர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் குரூப் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப் தான், அதில் வந்து சில விஷயங்களை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க போல். இயற்கையாக நடக்கிறது தான். நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி தான், அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப்லாம் அவங்கவுங்க வச்சுப்பாங்க. அந்த குரூப்புக்குள்ளே சில தகவல்களை பரிமாறிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான தகவல்களை பரிமாறும் போது அதில் வந்து இந்த ஹவுதிகளுடைய படைத்தலைவரை நாம் அவருடைய மனைவியோடு, தோழியோடு வந்து அவர் வாக்கில் போயிட்டுருக்கும்போது, ஏமனில் போயிட்டுருக்கும்போது அவரை அட்டாக் பண்ணி நம்ம கொண்டுட்டோம். ஸோ மிஷன் வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ண விஷயம் வந்து டார்கெட் அச்சீவ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அடுத்தடுத்த மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுதிகளை எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சீக்ரெட்டான மேப் ஒன்று. அதை எப்படி செயல்படுத்தலாம், யார் யாரெல்லாம் கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்கல்ல யூஎஸ்ஏ. அந்த சிக்னல் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த சீக்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்னு ட்ரம்ப்பினுடைய நிர்வாகத்திலேயே இவ்வளவு பெரிய கசிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அந்த மெசேஜில் தான் இவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்கிறாங்க. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இவர் பேசினது அப்படிங்கிறது 17ஆம் தேதி பேசியிருக்காரு, மார்ச் மாதம் 17. இன்றைக்கி தேதி 27 ஆயிடுச்சு. 10 தேதி வரைக்கும் அவர் இன்ன வரைக்கும் கண்ணில் படலை. ஸோ அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த ஹவுதிகள் இன்னும் டிக்ளேர் பண்ணல, அவங்க இன்னும் சொல்லலை. சப்போஸ் மறுபடியும் அவருடைய வீடியோ வந்தது அப்படின்னா அவர் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்துக்க முடியும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், இந்த இடத்த பற்றிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கி விவரம் தெரிஞ்சவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஈரான் தன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை சூப்பராக கட்டமைச்சிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே 600 கிலோமீட்டருக்கான அந்த வான் பாதுகாப்பு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது அண்டர் கிரவுண்டில் ஒரு மிசைல் சிட்டி ஒன்று உருவாக்கியிருக்கு. அந்த மிசைல் சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 55 தீவுகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கருங்கடல் ஏரியாவை ஒட்டி இருக்கலாம். இப்போ ரஷ்யாவில் கருங்கடல் இருக்கிற மாதிரி ஈரான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாங்கான இடங்கள் இருக்குது, பள்ளத்தாக்கு பகுதிகள் இருக்குது. ஈரான் வந்து ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் இயற்கையை பொறுத்தளவில். அந்த அளவுக்கு அழகாக அவங்களுடைய தட்பவெப்ப நிலைங்கிறது இருக்கும். யாராலையும் அவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில் நெருங்கிட முடியாது. ஸோ அமெரிக்க கப்பல் பக்ரைனுக்கு போகக்கூடிய ஒரு பெரிய கால்வாய் ஒன்று இருக்குது, ஈரான் கண்ட்ரோலில் தான் அது இருக்குது. அந்த இடத்துல கன்னி வெடிகள் பதிக்கிறது உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜாயிண்டிங்கில் இப்போ வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஏகப்பட்ட மிசைலை கொண்டு போய் ஈரான் வந்து குவிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து செங்கடல் ஏரியாவில் ஹவுதிகளால் வணிகம் அப்படிங்கிறது 25% வந்து டல்லாக போயிடுச்சு அப்படின்னு ட்ரம்ப் வருத்தப்பட்டு இன்றைக்கி ஹவுதிகள் மேலே போர் பண்ணிக்கிட்டு இருக்காரோ, அதே மாதிரி ஈரான் வந்து நாளை பின்ன வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஈரானுக்கு உருவாக்குனாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்திற்குமான வணிகத்தை க்ளோஸ் பண்ணக்கூடிய வகையில் யுஏஇ, பக்ரைன் அந்த இடப்பட்ட கால்வாயில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்தை கட் பண்ணுறதுக்கான வேலையையும் அந்த இடத்துல வச்சு உலகின் பல்வேறு நாடுகளை அட்டாக் பண்ணக்கூடிய வேலையும் ஈரான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே நேரத்தில் ஈரான் வந்து தன்னுடைய அண்டர் கிரவுண்டு மிசைல் சிட்டியை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்கல்ல. இது வந்து ஏற்கனவே சில வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம், பல வீடியோக்கள் வந்து ஈரான் வெளியிட்டிருக்காங்க. அதை தாண்டி இப்போ 5000 மிசைல்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது பார்ப்பவருடைய கண்களை வந்து விரிவடைய வச்சுருக்குன்னு தான்
சீனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீ சிரியா மீது போர் தொடுக்கிற, லெபனான் மீது போர் தொடுக்கிற, இந்த நாட்டினுடைய எல்லையெல்லாம் உன்னுடைய கண்ட்ரோல்லே வராது, நீ ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ சிரியாவை விட்டு தயவுசெய்து வெளியில் வந்துடு, லெபனானில் இருக்கக்கூடிய யூஎன் பீஸ் கீப்பர்ஸை வேலை பார்க்க விடு, தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீ அமெரிக்காவினுடைய துணை இருக்குன்னு ரொம்பலாம் ஆடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எகிப்துக்கிட்ட நீ வாழை சுருட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தொடர்ச்சியாக சீனா வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. எகிப்தினுடைய எல்சிசி, ஜோர்டானுடைய மன்னர், இவங்க எல்லாமே இப்போ அமெரிக்காவின் பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அரபு நாடுகள் எல்லாமே காசாவுக்கு துணையாக இருக்குங்கிற நம்பிக்கையை ஹமாஸ் கிட்ட விதைச்சிருந்தாங்க. அதனால தான் 1987 தொடர்ச்சியாக இன்ன வரைக்கும் ஹமாஸால் முன்னேறி போக முடியுது. ஈரான் கிட்ட இருந்தும் ஆயுதங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போது சிரியாவிலையும் வந்து பிரச்சனையை முடித்த மாதிரி ஆயிடுச்சு. லெபனான்லையும் ஹிஸ்புல்லாவினுடைய பங்களிப்பை பெரிய அளவில் குறைச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஈரான்கிட்ட இருந்து ஹவுதிகளுக்கு ஆயுதங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கே தவிர மற்ற நாடுகளுக்கான ஆயுத போக்குவரத்துங்கிறது நின்றுச்சு. ஹமாஸையும் மக்கள் வெளியேற்றுங்கள் அப்படிங்கிற மாதிரி மக்களே சேர்ந்து வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் சீனா இஸ்ரேலுக்கும் ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கு, நீயும் அமைதியாக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, யூரோப்பியன் யூனியன் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பல மில்லியன் மக்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அறிவுரைங்கிறது கூடிய விரைவிலேயே 3வது உலகப் போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள், அது தொடர்பான ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.